Hi friends, today's special chicken sambal. கோழி சம்பல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: கோழி இறைச்சி எடுத்துங்க, ஒரு கோழி, அதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சி விடுவோம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஸோ அதுக்கு பிசைஞ்ச பிற்பாடு நம்ம மெரினேட் பண்ணோம். அதாவது 30 நிமிடம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். அந்த கோழி அந்த மஞ்சத்தூளும் உப்பும் அதில் இறங்குறதுக்காக. ஸோ இப்போ நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஹாட்லன் வெங்காயம் எடுத்துக்குவோம், ஒரு ரெட் ஆனியன் எடுத்துக்குவோம், 2 லெமன் கிராஸ் அதாவது சிராய், இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணி போடுவோம் பிளெண்டரில். நான் 10 ட்ரை சில்லி எடுத்திருக்கேன். இது நான் ஏற்கனவே சுடு தண்ணியில் வேக வச்சுட்டேன். தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குவோம். அப்போ தான் அது நல்லா அரைப்படும். ஸோ நல்லா அரைச்சி ஒரு சில்லி பேஸ்ட்டாக எடுத்துருவோம். ஆஃப்டர் 30 மினிட்ஸ் நம்ம கோழி இறைச்சியை பொரிக்கலாம். ஊற வச்சு இந்த கோழி இறைச்சியை தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துங்க சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு துண்டாக போட்டு இந்த மாதிரி சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுப்போம். இறைச்சி வந்து ரொம்ப வேகக்கூடாது, ரொம்ப கிறிஸ்பியாக எடுக்கக்கூடாது. ஆஃப் குக் பண்ணால் போதும், கொஞ்சம் ப்ரௌனாக வந்தால் போதும். ஸோ திருப்பி போட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துருவோம். ரொம்ப ஹார்டாக பொரிச்சிங்கனாக்கா, நீங்கள் சம்பளம் வச்சிங்கனாக்கா சாப்பிட்றப்ப ரொம்ப க்ரஸ்ஸாக இருக்கும். அதனால தான் வந்து பாதியாக அப்படி சாஃப்டாக பொரிச்சு எடுத்துடணும். அதே மாதிரி இன்னொரு பேட்சும் போடுவோம். போட்டு அதே ப்ராசஸில் நம்ம பொரிச்சு எடுப்போம். பொரிச்சு எடுத்த கோழியை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். செகண்ட் பேட்சாக நம்மளுக்கு கோழி பொரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ரௌனாக வந்து கொஞ்சம் லேசாக கிறிஸ்பியாக இருந்தால் போதும், ஓவர் குக் பண்ண வேணாம். எடுத்து சைட் வச்சுருவோம். இப்போ நம்ம சம்பளிக்கலாம். சம்பளிக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு நான் கோழி பொரிச்ச எண்ணெயை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 சின்னமன் ஸ்டிக் எடுத்துக்குவோம், 2 கார்டமன், 1 ஸ்டார். ஸோ எண்ணெயில் போட்டு நல்லா வேக விடுவோம். 2 டொமேட்டோஸ் போட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸ் டொமேட்டோ யூஸ் பண்ணுறேன். அப்புறம் சிராய் 1 போட்டுக்கிறேன். இது நல்லா எண்ணெயில் தாளிப்போம், வாசமாக இருக்கிறதுக்கு. நிறம் மாதிரி வாசமாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சில்லி பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். கிளறி விடலாம். சில்லி பேஸ்ட் எனக்கு குறவாக இருக்கிறதுனால நான் இன்னும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் 10 மிளகா போட்டு அரைச்சேன். ஸோ அது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிளறி விடுவோம். நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்து எண்ணெய் மிதக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் அது வந்துருச்சுன்னு அர்த்தம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்காக.
நல்லா நிறம் மாறிடுச்சு, மேலேயும் எண்ணெய் மிதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்த கோழி இறைச்சியை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். கிளறி விட்டு கோழியும் அதோடு சேர்த்து வேக விடுவோம். இன்கேஸ் உள்ளுக்கு வந்து சரியாக வேகப்படலைன்னு நம்ம ஆஃப் குக்கில் எடுத்தோம் சிக்கனு. ஸோ இதோடு நம்ம வேக விட்டோமாக்கா இன்னும் நல்லா வந்துடும் கோழி. அதனால் நம்ம வேக விட்டு இந்த மாதிரி ட்ராயாக எடுக்கணும். எடுக்கிறப்ப இது போதுமான அளவு. அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் சம்பால் இஸ் ரெடி. ரொம்ப சிம்பிளான டேஸ்டான சமையல் இது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல். டேக் கேர். Happy cooking. Bye bye. Drop it.